ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. திமுக துணை பொதுச் செயலாளர் திரு திருச்சி சிவா அவர்கள் பேசிய பேச்சிற்கு வருத்தம் தெரிவித்து விட்டார். அவர் பெருந்தலைவர் காமராஜர் மீது வைத்திருக்கின்ற அவர் மீது வச்சிருக்க அன்பையும் அவர் மீது வைத்திருக்கிற மரியாதையையும் பற்றி நீண்ட அவருடைய தலைமை கழகத்தின் சார்பாக அறிக்கை நேற்றே வந்துவிட்டது. அதனால் வருத்தம் தெரிவித்ததற்கு பின்னாலே அதில் குறை காண்பது என்பது சரியாக இருக்காது. அவர் வருத்தம் தெரிவித்ததனால் இந்த விஷயம் இதோடு முடிகிறது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இதை பொறுத்தமட்டிலே இதை பெரிதாக்க வேண்டும் என்று பாஜகவும் ஆர்எஸ்எஸும் மிகப்பெரிய வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர்களை பொறுத்தமட்டிலே திமுகவிற்கும் காங்கிரஸுக்குமான உறவை இந்தியா கூட்டணியில் விரிசலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தொடர் முயற்சியிலே ஆர்எஸ்எஸும் பாஜகவும் தொடர்கிறது. அதனால் இன்னைக்கு தான் பாஜகக்காரர்களுக்கு அந்த செய்தியே வந்திருக்கு. என்னன்னா காமராஜர் இப்படி பேசிட்டாரு திருச்சி சிவான்னு சொல்லி முந்தா நாள் பேசினார். பாஜக நண்பர்களுக்கு சொல்லிக்கிற விரும்புகிறேன். நேற்று காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக நாங்கள் எல்லாரும் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டோம். நேற்று மாலை அவர் அதற்காக வருத்தமும் தெரிவித்தார். படம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அண்ணாமலை எதிர்த்து உட்காந்து அது பேச ஆரம்பிக்கிறாரு. தமிழிசை அக்கா எதிர்த்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரொம்ப வருத்தப்படுறாங்களா எல்லாரும். இவர்களுடைய வருத்தம்லாம் அந்த ஆமை முதலை எதற்காக நீலிக்கண்ணீர் வடிக்கிறது என்பது போல crocodile tears என்று சொல்வார்கள். அது மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிறோம். ஏனென்றால் இவர்களை பொறுத்த மட்டிலும் இவர்கள் இந்த கூட்டணியை விரிசல் உருவாக்க வேண்டும், இந்த கூட்டணியிலே பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது அவர்களுடைய கனவு பலிக்காது. பாஜக ஆர்எஸ்எஸ் வெறுப்பு அரசியலை முற்றுப்புள்ளி வைப்பதற்காக ராகுல் காந்தி அவர்களும் அண்ணன் தளபதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து இந்தியா கூட்டணியுடைய ஒருமித்த கருத்தோடு செயல்படுகிறோம். எங்களை பொறுத்த மட்டிலே வருகின்ற 19ஆம் தேதி டெல்லியிலே நடக்கப் போகின்ற அந்த கூட்டத்திலும் தமிழக முதலமைச்சர் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய தொலைபேசியில் அழைத்து பேசியிருக்கிறார். அதனால் எங்களுடைய உறவு தெளிவாக இருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் என்பது எங்களுடைய அடையாளம், தமிழகத்தினுடைய அடையாளம் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய அடையாளம், ஏழ்மையினுடைய ஒரு நேர்மையான அரசியல்வாதிக்கான அடையாளம். பெருந்தலைவர் காமராஜரை பற்றிய புரிதல் சிலருக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்த மட்டுமே பெருந்தலைவர் காமராஜர் என்பவர் தமிழக காங்கிரசினுடைய அடையாளம் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய அடையாளமாக பார்க்கிறோம். அவரை போற்றுவதும் அவரை போற்றி அவருக்காக அவருடைய புகழை பாடுவதும் ஒவ்வொரு காங்கிரஸ்காரனுடைய ஒவ்வொரு தமிழனுடைய கடமை என்றும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அவர் மேலே முதல்வர் அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்க. அந்த கருத்தை எப்படி சார் பாருங்க? என்ன துறை ரீதியாக அவர் மேலே ஏற்கனவே இந்த ஒரு பொன்முடி இப்படி தான் பேசி அவர் பதவியில் இது உட்கட்சி பிரச்சனையாக இருக்கலாம். திமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையில் நம்ம பேசுகிறது தயார் இருக்காது. துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிற எந்த அறிவாளின்னு எனக்கு தெரியல. அவரை பொறுத்த மட்டும் திருச்சி சிவா அவர்கள் அமைச்சராக இல்லை, திருச்சி சிவா அவர்கள் திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக ராஜ்யசபா மேலவையில் இருக்கிறார். அதை தவிர வேறு எந்த பதவியும் அவருடைய கட்சி பதவி இருக்கலாம். அதனால் பாஜகவை பொறுத்த மட்டும் தேவையற்ற பிரச்சனைகளை பெருசாக்குவது என்பது பாஜகவினுடைய வழக்கம். அதுவும் குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் லண்டன் நண்பரோடு நேற்று நேரம் செலவழிச்சிருப்பார். அதுக்கப்புறம் இப்போ என்னட்டுன்னா அவர் அறிக்கை விட ஆரம்பிச்சிருக்காரு. அது அவருடைய ஆதங்கம் தெரிகிறது, அவருடைய சூழ்ச்சி புரிகிறது. விமான நிலைய விரிவாக்க பணிகள் தெளிவாகவே இருக்கு. வருத்தமான விஷயம் என்னட்டுன்னா தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்து குரலுக்கு தண்ணி குடிக்க நேரம் வந்துருச்சு. மதுரை விமான நிலையம் என்பது தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. தமிழக அரசிடம் பலமுறை கோரிவிட்டோம். மாவட்ட ஆட்சியர் திருமதி சங்கீதா அவர்கள் இருக்கும் பொழுது நிலம் கையெழுப்படுத்துவதற்காக சென்னைக்கு ஃபைல் அனுப்பப்பட்டு சொன்னார்கள். அதற்கு அடுத்து அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தமிழக அரசு இதில் விரைந்து முடிவெடுக்க வேண்டும். மதுரை விமான நிலையத்தினுடைய நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விரைவாக முடித்து வைக்க வேண்டும். நீதிமன்றத்தில் இருக்கின்ற அந்த வழக்கு பிரச்சனையும் மிக விரைவாக முடித்து வைத்தால்தான் மதுரை விமான நிலையம் வளர்ச்சியை நோக்கி முன்னேறும். இல்லாட்டா வெறும் மத்திய அரசு பழி சொல்லவும் மாநில அரசு பழி சொல்லவுமாவே மதுரை விமான நிலையத்தினுடைய காலம் போயிடும். தயவுசெய்து
இதில் மிக விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முடித்து வைக்க வேண்டும். ஏனென்றால் மத்திய அரசு எதையாவது நொண்டிச்சாக்க சொல்லி மதுரைக்கு வர வேண்டிய உரிமைகளை தடுக்கிறது. மதுரைக்கு வந்து கொண்டிருந்த சிங்கப்பூர் விமானம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி விமானத்தை நிறுத்துகிற வேலையை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்ச்சிகளுக்குள்ள மதுரை விமான நிலையம் வளர்ச்சி வரணும்னா தமிழக அரசு இந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விரைவில் தீர்க்க வேண்டும். மதுரையில் வந்து அறிவிச்சிருக்காங்க ஆகஸ்ட் 25. அதை பற்றி உங்கள் 2வது மாநாடு மகிழ்ச்சி. மதுரையில் அவர் மாநாடு நடத்துவது என்பது பாராட்டப்பட வேண்டியது. மதுரை பொறுத்தமட்டில் எப்பொழுதுமே ஒரு தென் மாவட்டங்களுடைய மிக முக்கியமான இடம். அதில் மாநாடு நடத்துவது என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய உரிமை. அவரும் தபாகவினுடைய தலைவர் இந்த முடிவு எடுத்திருப்பதும் அவர்களுடைய கட்சி மாநாட்டு நடத்துவதற்கும் வரவேற்கப்பட வேண்டியது. தொழிலதிபர்கள் வந்து ஸ்டெர்லைட் ஆலையை வந்து திரும்ப திறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. காப்பருடைய பற்றாக்குறை இருக்கு அப்படின்னாங்க. ஸ்டெர்லைட் ஆலை திறக்கிறத பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? ஸ்டெர்லைட் குறித்த முடிவு மிக தெளிவாக இருந்தது. தொழில் வர வேண்டும் என்பது வேறு, தொழில் நடக்க வேண்டும் என்பது வேறு. ஆனால் அதே நேரத்தில் தொழிலை சட்டவிரோதமாக செய்வதும் மக்களுக்கு பாதிப்பு கூடிய விதத்தை செய்வதும் வேதாந்தா நிறுவனத்தினுடைய தவறாக பார்க்கிறோம். ஸ்டெர்லைட் நிறுவனத்தை பொறுத்தமட்டிலே அது நிறுவப்பட்ட நோக்கமும் அதற்கு அனுமதிக்கப்பட்டதும் அதற்கு பின்னாலே வேதாந்தா நிறுவனம் தன்னுடைய பணத்தாசையினால் கொள்ளை லாபம் அடிப்பதற்காக ஸ்டெர்லைட்டினுடைய என்விரான்மெண்டல் இஷ்யூஸாக இருக்கட்டும் அல்லது பொல்யூஷன் பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த மாசுபடுகின்ற அனைத்திலும் மிகப்பெரிய தவறை இழைத்திருக்கிறது என்பதற்காகத்தான் ஸ்டெர்லைட் மூட வேண்டும் என்ற போராட்டம் அங்கு தூத்துக்குடி நண்பர்களால் உருவாக்கப்பட்டது. அதனால் அதுதான் பிரச்சனையை ஒழிய நீங்கள் வந்து அங்கே தொழில் நடக்கக்கூடாது என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் வேதாந்தாவினுடைய பண வெறி இதில் மிக முக்கியமானது. வேதாந்தாவினுடைய கையிலே இருக்கிற வரை ஸ்டெர்லைட் எப்பொழுதுமே பண வெறியோடு திரு அகர்வால் அவர்களை பொறுத்தமட்டிலே தொடர்ந்து அதிகமாக லாபத்திற்காக தூத்துக்குடி நகரையே அளிக்கக்கூடிய விஷவாயு தருகின்ற காற்றுக்களை வெளிப்படுத்துகின்ற நிறுவனமாக அது மாறிவிட்டது. அதற்காகத்தான் இதை எதிர்த்தோம். பிரம்மாண்டமான கட்சி ஒன்று கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி யூபிஎஸ் சொல்லியிருக்காரு. அவங்க கூட்டணி பிரம்மாண்டமான கட்சி ஒன்று கூட்டணியில் இணைய போகுது. பிரம்மாண்டமான ஏதோ புது கட்சி ஆரம்பிக்கிறாங்களான்னு பார்ப்போம். பிரம்மாண்டம்னு பேர் விட்டு யாராவது கட்சி ஆரம்பிக்கலாம். பதவி செஞ்சுட்டு அந்த கட்சி வந்து பிரம்மாண்டமாக அவரோட தலைமையில் கூட்டணி சேரலாம். அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேலுச்சாமிகிட்ட இருந்து இந்த கட்சியை வேலுமணிகிட்ட இருந்து இந்த கட்சியை காப்பாற்றட்டும். வேலுமணி வந்து சிவசேனாவை போல ஏக்நாத் சிண்டே மாதிரி கட்சியை பிரிச்சுட்டு ஓடிடுவாருங்கிறதுக்காகத்தான் பாஜகவோட ஒரு கூட்டணி சேர்ந்தாருன்னு சொல்லி பேச்சடி விடுது. அதை பற்றி அண்ணன் பழனிசாமி அவர்கள் சொல்லட்டும். அண்ணன் பழனிசாமி அவர்களை பொறுத்த மட்டும் பிரம்மாண்டமான கட்சி வருது, பளிர்ந்து கட்சி வருதுன்னெலாம் சொல்லிக்கிட்டு கதை ஓட்ட முடியாது. பாஜகவினுடைய அடிமையாக அதிமுக மாறிவிட்டது. அமித்ஷாவினுடைய ரிமோட் கண்ட்ரோலாக மாறிவிட்டது. தமிழக மக்கள் நிராகரிக்கப்பட போகின்ற கட்சியாக மாறிவிட்டது. பாஜகவிற்கு ஆட்சியிலே பாஜக என்ன சொல்கிறதோ அதை செய்வதற்கான ஒரு கட்சியாக மாறிவிட்டது. இது எம்ஜிஆர் கட்சி கிடையாது, இது ஜெயலலிதா அம்மையாருடைய கட்சி கிடையாது, இது வெறும் அமித்ஷாவுடைய கட்சியாக மாறிவிட்டது. அதனால் அவரை பொறுத்த மட்டும் அவர் பிரம்மாண்டமாக ஒரு புது கட்சி பிரம்மாண்டம்னு யாராவது பேர் வச்சு கட்சியை சேரட்டும் அவரோட சேர்ந்து. 2026 எடப்பாடிக்கு வந்து மக்கள் வந்து ஓய்வு கொடுக்க போறாங்க மயிலாடுதுறையில். இது ஓய்வு கொடுக்க வேண்டியது என்னன்னா, அவரு எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டியது என்பது திரு எஸ்பி வேலுச்சாமி போன்றவர்கள் இருக்கின்ற சதி இதுதான் இதில் ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகுது. கட்சியை அதிமுகங்கிற அமித்ஷா அதிமுகவாக மாறிவிட்ட அந்த கட்சியில் ஓய்வு என்பது முதல்ல வந்துருச்சு அவருக்கு. அவரை பொறுத்த மட்டும் இப்போ ஓய்வில் தான் இருக்கார். மக்கள் வீட்டுக்கு அவர் அனுப்பியாச்சு. ஆனதனுடைய விளைவாக தான் அவர் ஓய்வில் தான் சேலத்தில் தான் மாம்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால் அவரை பொறுத்த மட்டும் அவர் இருக்கிற அதிகாரத்தையும் வேலுமணி போன்றவர்கள் பறிப்பதற்காக சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். சரியாப்பா?